ஓம் ஸ்ரீ ராகவேந்திர சுவாமிகள் திருவடியிலே சரணம். நவபிருந்தாவனத்தின் அந்த 9 மகான்களின் திருவடியிலே சரணம். வணக்கம். ஆர்கே டில்லிபாபு பேசுகின்றேன். உலகத் தமிழர் அனைவருக்கும் நீங்கள் அளித்து வருகின்ற மகத்தான ஆதரவுக்கும் அன்புக்கும் மிக்க நன்றி. இன்று நாம் பார்க்க இருப்பது ஏப்ரல் மாத பலன்களை பற்றி பார்க்க இருக்கின்றோம். கும்பராசிக்கு ஏப்ரல் மாத பலன்களை பார்க்கலாம். உங்களுடைய ராசிநாதன் 2 இருக்கின்றார். ராசியிலே 5 கூடிய புதனும் 2ஆம் தேதி மட்டும் செவ்வாயும் ராகு கேது சம்பந்தத்தோடு இருக்கின்றார்கள். 5 இருக்கக்கூடிய குரு பகவான் பார்க்கின்றார். வீடு கொடுத்த குரு பகவான் குருவுக்கு வீடு கொடுத்த புதன் பகவான் ராசியிலே இருந்து பார்ப்பதினால் 1ஆம் வீடு வலிமை அடைகின்றது. அதனால் சகல விதமான சௌபாகியங்களும் நன்மைகளும் ஏற்படும். அது மட்டும் இல்லாமல் செவ்வாய் 2ஆம் தேதி 2லும் புதன் 10ஆம் தேதி 2லே சென்று விடுவார்கள். முழுமையாக குரு பகவானுடைய பார்வை இருப்பதினாலும் ராசிநாதனும் குரு வீட்டில் இருப்பதினால் 1ஆம் வீட்டு பலன் முழு அளவிலே இருக்கும். இருந்தாலும் 2ஆம் வீட்டிலே சனியுடன் செவ்வாய் சூரியன் எல்லாம் இருப்பதினால் ஒரு சில சங்கடங்கள் ஏற்படலாம். அது உடல் ரீதியாகவோ மன ரீதியாகவோ உங்களுடைய முயற்சிகள் தங்கு தடைப்படக்கூடிய அமைப்புகளாக இருக்கலாம். ஆனாலும் தொடர்ந்து நீங்கள் முயற்சி செய்து வந்தால் குருவினுடைய பார்வையின் மூலமாக சகல விதமான வெற்றிகளும் உங்களை தேடி வரும். ஆனால் மனம் தளராமல் நீங்கள் உழைத்து கொண்டே இருங்கள். வெற்றி நிச்சயமாக இந்த மாதம் வருவதற்கு கூடுதலாக வாய்ப்புகள் உள்ளது. 1ஆம் வீட்டு பலன் மாத பிற்பகுதியில், அதாவது சூரியன் 3லே உச்சமடைவார் 14ஆம் தேதிக்கு பிறகு. அதன் பிறகு 1ஆம் வீட்டு பலன் முழு அளவிலே உங்களுக்கு கை கொடுக்கும். அதனால் மதிப்பு, மரியாதை, அந்தஸ்து, கௌரவம், உங்கள் தகுதிக்கேற்ற மரியாதை நிச்சயமாக கிடைக்கும் என்பதை நீங்கள் எதிர்பார்க்கலாம். உங்களுடைய ராசிக்கு 2 கூடியவர் குரு பகவான். அவர் 5 இருக்கின்றார். வீடு கொடுத்த புதனையும் பார்க்கின்றார். 10ஆம் தேதிக்கு பிறகு புதன் 2லே செல்வார். அப்போது 2ஆம் வீட்டு அதிபதி 5லும் 5 கூடியவர் 2லும் பரிவர்த்தனை ஆகுவார். 2ஆம் தேதியிலிருந்து 2லே வரக்கூடிய செவ்வாயும் குருவை பார்ப்பார். அதனால் 2ஆம் வீடு பெரிய பலம் அடைகின்றது. அதனால் பொருளாதார உயர்வு, 2ம் 5ம் பரிவர்த்தனால் பொருளாதார வளர்ச்சி, அதிர்ஷ்டத்தால் பணம், சொந்த ஜாதகம் சாதகமாக இருந்தால் பொருளாதாரத்துறையில் மிகப்பெரிய அளவிலே கை கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் பலருக்கு உருவாகும். இருந்தாலும் சூரியனும் செவ்வாயும் சேர்ந்து இருப்பதினால் எவ்வளவுதான் பொருளாதாரம் வந்தாலும் போட்டியும் பொறாமையும் மறைமுகமான எதிர்ப்பும் வரவுக்கு மீறிய செலவுகளும் இருக்கும். காரணம், அந்த வீட்டிற்கு சனி விரையாதிபதி, அதாவது மீனத்திற்கு சனி விரைய லாபாதிபதி என்பதனால் விரயங்களும் அதிகமாக இருக்கும். சூரியனால் ஒரு சில சங்கடங்களும் இருக்கும் என்பதால் வார்த்தை விஷயத்திலும் குடும்ப விஷயத்திலும் மிக மிக கவனமாக இருக்க வேண்டும். மற்றபடி 2-5 பரிவர்த்தனையால் மிக பெரிய அளவிலே பொருளாதார வாய்ப்புகள் பலருக்கு உண்டாகும். சரியான முறையில் நீங்கள் திட்டமிட்டதை பயன்படுத்தி கொள்ளலாம். ராசிக்கு 3 கூடியவர் செவ்வாய். அவர் 2ஆம் தேதிக்கு பிறகு 2லே வருகின்றார். 3லே சுக்கிரன் இருக்கின்றார். தான் வீட்டிற்கு மறைவாக இருக்கின்ற காரணத்திலும் செவ்வாய் சூரியன் சேர்க்கையால் இளைய சகோதரர்கள் ஒரு சில சுபவீரியங்களோ அல்லது வீண் வெறிய செலவுகளோ வரலாம். செவ்வாய் சனியுடன் சம்பந்தப்பட்டிருப்பதினால் வீண் வெறிய செலவுகள் வரலாம். 3லே சுக்கிரன் இருப்பதினால் சுப விரயங்கள் வரலாம். அது உங்கள் சொந்த ஜாதகத்தை பொறுத்த விஷயமாகும். ஆக விரைய செலவுகள் என்பது நிச்சயமாக உண்டு. அதே மூலம் பயணங்களும் உண்டாகும். அந்த பயணங்கள் பயனுள்ளதா இல்லையா என்று நீங்கள் தீர ஆராய்ந்து செல்ல வேண்டும். இல்லையென்றால் தேவையற்ற கால விரயமும் பண விரயமும் வரும். இளையவர்கள் மூலமாக நிச்சயமாக ஒரு சில சங்கடங்கள் வரலாம். விட்டு கொடுத்து செல்ல வேண்டும். சுக்கிரன் இருப்பதினால் யோகாதிபதி விஐபியுடைய தொடர்பும் சமுதாயத்தில் உயர்ந்த நன்மதிப்பும் பெறக்கூடிய வாய்ப்புகள் பலருக்கு உண்டாகும். குறிப்பாக பெண்கள் மூலமாக, ஆணாக இருந்தால் பெண்கள் மூலமாக பல விதமான நன்மைகள் நீங்கள் எதிர்பார்க்கலாம். உங்களுடைய ராசிக்கு 4 கூடியவர் சுக்கிரன் ஆவார். அவர் 19ஆம் தேதி வரை 3லே இருக்கிறார். அதன் மூலமாக 4ஆம் வீட்டின் மூலமாக பலருக்கு இடப்பயிற்சிகள் ஏற்படும். அது குடியிருப்பு பயிற்சி, அலுவலக பயிற்சியாக இருக்கலாம். படிக்கின்ற மாணவ மாணவிகளும் கல்வியில் கூடுதலான கவனத்தை செலுத்த வேண்டும். இல்லை என்றால் கவனச்சிதறல் ஏற்படும். அது செவ்வாய் நீசமடைந்து இருப்பது. பரிவர்த்தனை 1000 தான் இருந்தாலும் சூரியன் சனி செவ்வாய் எல்லாம் சேர்ந்து இருப்பதனால் கவனச்சிதறல் 2ஆம் வீட்டின் மூலமாக ஏற்படும் என்பதால் கவனம் தேவை. 19ஆம் தேதிக்கு பிறகு 4 கூடிய சுக்கிரன் 4லே ஆட்சி பெற்றிருப்பதால் 4ஆம் வீடு முழு பலம் அடையும். வீடு, வண்டி, வாசல், வாகனங்கள் விற்பது, வாங்குவது போன்ற சுபகாரியங்கள் நடக்கும். பலர் புதிய வாகனங்களை வாங்கக்கூடிய வாய்ப்புகளும் உண்டாகலாம். குறிப்பாக பெண்களுக்கு அதிகமான நன்மைகள் நடக்கும். பெண்களுக்கு தாய் வீட்டின் மூலமாகவும் தாயின் மூலமாகவும் பலவிதமான ஆதாயங்களும் லாபங்களும் சொத்து சுகங்களும் கிடைப்பதற்கு வாய்ப்புகள் கூடுதலாக உள்ளது என்பது கவனிக்கத்தக்கது. இவருடைய ராசிக்கு 5 கூடியவர் புதனாகின்றார். அவர் 10ஆம் தேதி வரை ராசியிலும் பிறகு அவர் 2லே சென்று பரிவர்த்தனை ஆகிவிடுவார். ஆக 5ஆம் வீட்டு பலன் மாதம் முழுக்க ஏதோ ஒரு வகையில் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை தேடித்தரும். அதில் உங்கள் மனதில் உள்ள கவலைகள் நீங்கி சந்தோஷங்கள் வரலாம். அல்லது பிள்ளைகள் வாழ்வில் வளம் கண்டு அவருடைய வாழ்வில் வளர்ச்சி அடைவதைக் கண்டு உங்கள் மனம் மகிழலாம். உங்கள் கனவுகளும் திட்டங்களும் நிறைவேறலாம். ஏதோ ஒரு வகையில் 5ஆம் வீட்டின் மூலமாக நன்மைகள் கட்டாயம் உண்டாகும். இந்த காலகட்டத்தில் 2ம் 5ம் பரிவர்த்தனை இருப்பதால் பலருக்கு குழந்தை பாக்கியம் உண்டாகலாம். மாத பிற்பகுதியில் குழந்தை பாக்கியங்கள் உண்டாகலாம். பலருக்கு பிள்ளைகளுடைய வளர்ச்சியை கண்டு ஒருவர் சம்பாதித்தது போய் இருவர் சம்பாதிக்கக்கூடிய சூழ்நிலைகளோ அல்லது திருமணம், குழந்தை பாக்கியம், மற்ற சுபகாரியங்கள் நடக்கக்கூடிய வாய்ப்புகள், பிள்ளைகளுடைய வாழ்வில் வளங்களும் வசந்தங்களும் வரலாம். ஏதோ ஒரு அதிர்ஷ்டம் உங்களை தேடிக்கொள்வதற்கு, குறிப்பாக 10ஆம் தேதிக்கு பிறகு 5ஆம் வீட்டின் மூலமாக ஒரு சில நன்மைகள் நடப்பதற்கு கூடுதலாக வாய்ப்புகள் உள்ளன.
உங்களுடைய ராசிக்கு 6 கூடியவர் சந்திரன், அவர் நாள் கிரகம். 6ஐ வைத்து பார்க்கும்போது பெரிதாக சங்கடங்கள், போட்டி பொறாமைகள், வம்பு வழக்குகள் இருக்காது. அவர் நாள் கிரகம், அதை பற்றி கவலைப்பட தேவையில்லை. உங்களுடைய ராசிக்கு 7 கூடியவர் 7ஆம் வீட்டு அதிபதி சூரியன், அவர் 2இல் இருக்கின்றார். 7இலே கேதும் ராசியில் இருக்கக்கூடிய ராகும் சம்பந்தப்படுகின்றார்கள். 7ஆம் வீட்டு அதிபதி ஆரம்பத்திலே 2இலே இருக்கின்றார். கணவன் மனைவிக்குள் விட்டு கொடுத்து செல்ல வேண்டும். இல்லையென்றால் தேவையற்ற சர்ச்சைகள் உருவாகலாம். இல்லையென்றால் வீண் விரைய செலவுகளோ அல்லது வைத்திய செலவுகளோ உருவாகலாம். 14ஆம் தேதிக்கு பிறகு 7 கூடிய சூரியன் 3இலே உச்சமடைவார். அப்போது நிலைமை சீராகும். அந்த காலகட்டத்தில் திருமணமாக இருக்கின்ற கும்பராசி பெண்களுக்கும் ஆண்களுக்கும் சற்று கூடுதலான முயற்சி செய்தால் மாத பிற்பகுதியில் திருமண முயற்சிகள் கட்டாயம் வெற்றியடையும். ஆரம்பத்திலே மட்டும் நிச்சயமாக நீங்கள் விட்டு கொடுத்து செல்ல வேண்டும். இல்லையென்றால் தொந்தரவு வரும் என்பதை கவனத்தில் கொள்க. உங்களுடைய ராசிக்கு 8 கூடியவர் புதனாகின்றார். அவர் ஆரம்பத்திலே 10ஆம் தேதி வரை ராசியிலே இருந்து பிறகு அவர் 2இலே நீசபங்கம் அடைகின்றார். அனைவரும் சேர்ந்து 2இல் இருக்க கிரகங்கள் 8ஆம் வீட்டை பார்ப்பதனால் தந்தையாலும் தந்தை உருளாலும் ஒரு சில சங்கடங்கள், சிக்கல்கள், வீண் விரோதங்கள், சொத்து விஷயமாகவோ மற்ற குடும்ப விஷயமாகவோ பகைகள் வரலாம். நீங்கள் பணிந்து மென்மையாகவும் அன்பாகவும் செல்ல வேண்டும். இல்லையென்றால் குடும்பத்தில் தேவையற்ற வீண் சிக்கல்களும் பிரச்சனைகளும் விரோதங்கள் வரும் என்பது ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். யோகமான தசாபுத்தி நடப்பவர்களுக்கு தந்தையின் மூலமாக சுபவீரங்கள் வரலாம். எது எப்படியே இருந்தால் தந்தை உறவில் சில சங்கடங்களும் விரிசல்களும் வருவதற்கு வாய்ப்புள்ளதால் நிச்சயமாக விட்டு கொடுத்து செல்வது நன்மை தரும் என்பது தெளிவு. 14ஆம் தேதிக்கு பிறகு 19ஆம் தேதிக்கு பிறகு நிலைமை சீராகும் என்பது உண்மையாகும். ராசிக்கு 9 கூடிய சுக்கிரன், அவர் 3ஆம் இடத்திலிருந்து நேரடியாக 9ஆம் வீட்டை பார்க்கிறார். 5இல் இருக்கக்கூடிய குருபகவானும் 9ஆம் வீட்டை பார்ப்பதால் 9ஆம் வீடு பலமடைகிறது. 14ஆம் தேதிக்கு பிறகு பிதிர்காரகம் சூரியனும் உச்சமடைவதால் மாத பிற்பகுதியிலிருந்து 9ஆம் வீடு மிக பெரிய அளவிலே உங்களுக்கு கை கொடுக்கும். தந்தையாலும் தந்தையவர்களாலும் நன்மைகள், பிதுர்ராஜ சொத்துக்கள், குலதெய்வத்தினுடைய அருள், மகானுடைய ஆசீர்வாதம், எண்ணிய எண்ணங்கள் ஈடேறக்கூடிய வாய்ப்பை அது பேர் பகழ் பட்டமோ இருக்கலாம். ஈடுபட்டிருக்கின்ற துறைக்கேற்றாற்போல் 9ஆம் வீடு லட்சுமி கடாட்சத்தின் மூலமாக ஏதோ ஒரு வகையில் உங்கள் கனவுகளும் ஆசைகளும் திட்டங்களும் நிறைவேறலாம். அல்லது உங்கள் பூர்வீக சொத்து உங்களுக்கு முழுமையாக கிடைக்கலாம். அல்லது பணம் கிடைக்கலாம். ஏதோ ஒன்று உங்களை சந்தோஷப்படுத்தக்கூடிய நிகழ்வாக அது அமையலாம் என்பது தெளிவு. உங்களுடைய ராசிக்கு 10 கூடியவர் செவ்வாய், ஆரம்பத்தில் அவர் ஒரு நாள் மட்டும் இருந்து 2ஆம் நாள் அவர் 2ஆம் வீட்டிற்கு சென்று விடுகிறார். அவர் சனி சூரியன் உடன் எல்லாம் இருப்பதினால் 10ஆம் வீட்டின் மூலமாக தன வருமானத்திற்கு குறைவு இருக்காது. தொழில் தங்குதடை இருக்காது. பணியில் இருப்பவர்களுக்கும் சங்கடம் இருக்காது. ஆனால் மேல் அதிகாரிகளுடைய தொந்தரவும் சக ஊழியருடைய பிரச்சனையும் நிச்சயமாக இருக்கும். விட்டு கொடுத்து செல்ல வேண்டும். அதேபோல் தொழிலதிபர்களும் தனது தொழிலில் நேரடியாக கண்காணிக்க வேண்டும். இல்லையென்றால் ஒரு சில தவறுகளும் சங்கடங்களும் வரலாம். அதன் மூலமாக உங்கள் நிறுவனத்திற்கோ உங்களுக்கு பேர் பேடக்கூடிய வாய்ப்புகள் உள்ளது என்பதால் நிச்சயமாக 100% நீங்கள் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். உங்களுடைய ராசிக்கு 11 கூடியவர் குருபகவான், அவர் 5இலிருந்து நேரடியாக 11ஆம் வீட்டை பார்ப்பதினால் 11ஆம் வீடு வலிமையடைகிறது. எடுத்த காரியங்கள் முழு வெற்றியும் லாபங்களும், மூத்த சகோதரர்கள் சுபவீரியங்களும் கட்டாயம் ஏற்படும். எண்ணிய எண்ணங்கள் ஈடேறுவதற்கும் ஒரு சில வெற்றிகள் நீங்கள் ஏற்கனவே முயற்சி செய்து அந்த முயற்சிகளாம் தங்கும் தடயமாக இருந்தால் 14ஆம் தேதிக்கு பிறகு அந்த முயற்சிகள் அத்தனையும் வெற்றி அடையக்கூடிய வாய்ப்புகள் பிரகாசமாக உள்ளது. அதை நீங்கள் சரியான முறையில் பயன்படுத்தி கொள்ளலாம். ராசிக்கு 12 கூடியவர் சனி பகவான் ஆகின்றார். அவர் 2இலே இருப்பதினாலும் உடன் செவ்வாய், புதன், சூரியன் எல்லாம் இருப்பதால் ஆகக்கூடிய செலவுகள் பல வகையான வீண் விரைய செலவுகளாக இருக்கும் என்பதால் பண விஷயத்திலும் பயண விஷயத்திலும் மிக மிக ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் என்பது தெளிவு. ஆக ராசியை குரு பார்ப்பதினாலும் பரிவர்த்தனை யோகத்தினாலும் மாத பிற்பகுதியில் சூரியன் சுக்கிரன் பெயர்ச்சியின் மூலமாக பலவிதமான நன்மைகள் மாத பிற்பகுதியில் கும்பராசிக்காரர்களுக்கு பல வகையில் மகிழ்ச்சி தரக்கூடிய நிகழ்வுகள் நடக்கும். சரியான முறையில் திட்டமிட்டு கடுமையாக உழைத்தால் வெற்றி நிச்சயமாக உண்டு. வணக்கம். இந்த மாதத்திற்குண்டான தெய்வ வழிபாட்டினுடைய வழிமுறைகள். முருகப்பெருமானை வணங்கலாம். முருகர் கோயிலுக்கு அருகாமையில் உள்ள முருகன் கோயிலுக்கு சென்று நெய் தீபம் ஏற்றி வரலாம். ஆஞ்சநேயர் சுவாமியை சனிக்கிழமை தோறும் வணங்கலாம். லட்சுமி நரசிம்மருக்கு நெய் தீபம் ஏற்றி வணங்கலாம். ராம மந்திரத்தை பாராயணம் செய்யலாம். வாய்ப்பு வசதி உள்ளவர்கள் சுந்தரகாண்டத்தை படிக்கலாம். இது வெளிநாட்டில் உள்ள தமிழர்களும் இந்த தெய்வ படத்தையும் வைத்து வணங்கலாம். சுந்தரகாண்டத்தை பாராயணம் அங்கிருந்தே நீங்கள் செய்யலாம். ராம மந்திரத்தை ஜபிக்கலாம். இதெல்லாம் மிக மிக அற்புதமான பலன்களை தரக்கூடிய அமைப்புகளாகும். குறிப்பாக சனி செவ்வாய் சேர்க்கைக்காக முருகரையும் ஆஞ்சநேயரையும் வணங்குவது விசேஷமான பலன்களை தரும். பலவிதமான சங்கடங்களிலிருந்து நம்மை மீட்டெடுக்கக்கூடிய அற்புதமான தெய்வ வழிபாட்டு முறையாகும். நன்றி, வணக்கம்.